رباه عفوك إني من نور مدت يداي. சோ இந்த கல்ப அமைதிப்படுத்தணும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. எப்படி மாற்ற போகுதுன்னு சொல்றேன் கேளுங்க. வேர்ல்ட்ல இப்படி ஒரு கிதாப் இல்லை, இதை வீட்டில் போய் என்ன செய்யணும் என்பதை மட்டும் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் நாங்கள் இதை வச்சு பார்த்தோம்டா குர்ஆனை பரட்டிடும். இதுக்குள்ள என்ன இருக்குது? இந்த மைக் உடஞ்சா எப்படி ரிப்பேர் பண்ணுறது குர்ஆனில் இல்லை. ஏர் கண்டிஷன் எப்படி ஏர் கண்டிஷனை செய்கிறது என்பது குர்ஆனுக்குள்ளே இல்லை. ஏஐ டெக்னாலஜியை பற்றி குர்ஆனுக்குள்ளே இல்லை. ஏன் இல்லை? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்குள்ளே என்ன இருக்குது? இன்றைக்கு மனிதன் ஒரு பகுதியை பார்க்குறான், அறிவு, நல்ல அறிவாளி. குர்ஆன் சொல்லுது நோ, அதை பற்றி குர்ஆன் பேசல். அதுக்கான சயின்ஸ் பேசல. ஒரு 2-3 இடங்களில் சும்மா டச் பண்ணிட்டு போது, அந்த டச்சிங்கே பெருசு, அது பெரிய விஷயம், அது நிறைய பேசியிருக்கிறாங்க. பட் இந்த குர்ஆனுக்குள்ள பெரிய அளவுக்கு சயின்ஸ் இல்லை. இந்த மைக் இல்லை, இன்ஜினை கண்டுபிடிக்கிறது எப்படி இல்லை. அப்போ குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது? ஏன் சயின்ஸ் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் பக்ரா பார்த்த உடனே, வைத் கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா. இந்த பூமியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட சொல்றான், மலக்குகளே இந்த பூமியில கலீஃபாவை நாங்க உருவாக்க போறோம்னா, கலீஃபாண்டா நாங்க வர முன்னாடி இந்த பூமியில நீரூற்றுகள் இருக்குது, லட்சம் ஆண்டுகளா இந்த பூமியில பறவைகள், மிருகங்கள் எல்லாமே இருக்குது. மனுஷன் மட்டும் இல்லை, மத்த எல்லாம் பூமி இருக்குது, அருள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இப்ப பூமியை படைக்க போற, பூமி படைச்சாச்சு எப்பயோ. பூமியில மரமட்டையெல்லாம் இருக்குது. பூமியோட லீடர்ஷிப்பை பொறுப்பெடுக்கிறதுக்கு புதிய ஒரு படைப்பு அனுப்ப போறேன். சிங்கம் இல்ல, புலி இல்ல, யானை இல்ல, புதுசா ஒரு ஜீவன். இன்னி ஜாயிலுன் ஹாலிகுன்னு சொல்லல, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குமார்கள் கேட்கிறாங்க, காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. யா ரப், யார் ஃபசாது பண்ணுவாங்களோ, 4 பேர் ஒண்டா இருந்தாங்கன்னா 4 பேர் சண்டை பிடிச்சி பிரிஞ்சிருவாங்களே, யார் ரத்தத்தை வடிப்பாங்களோ அவங்களை கொண்டு போய் பூமியில போட போறியா? பூமி நல்லா தான் இருக்குது, நானா தம்பின்னு இருப்பாங்க. வாப்பா மௌத்தா முன்னாடி சொத்தை பிரிச்சு கேட்டு அந்த ஆள் ஹார்ட் அட்டாக்லேயே மௌத்தா போயிடுவார். இப்படி பிரச்சனை படுத்துறவங்க, ஃபசாது பண்றவங்க, யா அல்லாஹ் வயஸ்ஃபிகு திமா, ரத்தத்தை ஓட்டுவாங்களே, குத்திடுவாங்களே, வெட்டிடுவாங்களே, சண்டை பிடிப்பாங்களே. வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். இறைவா நாங்கள் தஸ்பீஹ் பண்ணுகிறோம், உன்னை புகழுகிறோம் யா அல்லாஹ், உன்னை தூய்மைப்படுத்துகிறோம் யா அல்லாஹ். கால இன்னி அலமு மா லா தஅலமூன். அல்லாஹ் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? மலக்குகளே எனக்கு தெரியும், எனக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. இது இந்த டயலாக், இந்த சம்பாஷணை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால கொண்டு வரான். ஏன் கொண்டு வரான்டா, இப்போ நாங்கள் எழுதினோம்டா ஒரு புக் என்ன செய்வோம், வெயிட் பிரச்சனை. ஏன் மனுஷனை படைக்கிறேன்டா சொல்ல போகிறோம். அல்லாஹ் ஒரு நாளும் தியரியாக பேச மாட்டான். நாங்கள் தியரியாக எழுதிட்டு போயிடுவோம். ப்ராக்டிக்கல். சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டான்ல, எப்படி சாப்பிடுன்னு காட்டும். லைஃப் எங்களுக்கு படித்து தர்றதுக்கு தான் இவ்வளோ ப்ராப்ளம் எங்களுக்கு எல்லாம். எங்களுக்கு ஒரே வாட்டியில் எல்லாம் உட்கார வச்சு படித்து தந்துடலாம், ப்ராக்டிக்கலாக அனுபவிங்க. அல்லாஹ் இப்போ மலக்குமார்களுக்கு பதில் கொடுக்க போகிறான். ஏன் மனுஷனை படைக்கிறேன், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் உங்களை இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களே. ஏன்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்தது தான் மலக்குமார்களுக்கு ரத்தம் வடிப்பாங்க, பிரச்சனை படுத்துவாங்க, அது ஒரு பாட். ஸோ அடுத்த பாட் அல்லாஹ் சொல்ல போகிறான். எப்படி சொல்ல போகிறான்? மலக்குகளே மனுஷனை ஏன் படைச்சேன்னு தெரியுமா? அது ஹியூமன் வெர்ஷன், அல்லாஹ்வோட வெர்ஷன் அப்படி இல்லை. அடுத்த ஆயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆவீங்க. வ அல்லம ஆதம் அல் அஸ்மாஅ குல்லஹா. என்ன? வ அல்லம ஆதம் அல் அஸ்மாஅ குல்லஹா. அடுத்த ஆயத், ஆதத்தை படைச்சோம், ஏன் படைச்சோம் தெரியுமான்னு சொல்லல, ஆதத்துக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம், ஆதத்துக்கு எல்லா பேர் சொல்களையும் சொல்லி கொடுத்துட்டோம். அல்லம ஆதம் அல் அஸ்மாஅ குல்லஹா. என்ன, எப்படி லிங்க் பண்றது? சும்மா அரலஹும் அலல் மலாயிகா ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஹி ஹவுலா இன் குன்தும் சாதிகீன். மலக்குமாரெல்லாம் கூப்பிட்டாச்சு. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், ஆதமுக்கு எல்லாம் படிச்சு கொடுத்தாச்சு, நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் அல்லாஹ் சொல்லல, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அப்ப புரியும் மனுஷன் ஏன் படைச்சல். எப்படி அல்லாஹ் பதில் கொடுக்கலாம் பாருங்க. வ அல்லம ஆதம் அல் அஸ்மாஅ குல்லஹா சும்மா அரலஹும் அலல் மலாயிகா ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஹி ஹவுலா. அல்லாஹ் ஒரு 4 ஐட்டத்தை காட்டணும் ஒரு பேச்சு. இது என்ன, இது என்ன, இது என்ன, எனக்கு இதோட பேரெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் பேரெல்லாம் சொல்லுங்க. மலக்குமார்கள் என்ன சொன்னாங்கடா, ஷாக். அவங்களுக்கு காட்டப்பட்ட ஐட்டம் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. பிராண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் காட்டப்பட்டிருக்கு, இது என்னன்னே தெரியாது. அவங்க சொன்னாங்க, காலு சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா.
இறைவா எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை இறைவா, நீ எதை எங்களுக்கு படித்து தந்தியோ அதை தவிர வேற எதுவுமே இல்லை, எங்களுக்கு இந்த பாடம் நடக்கலையா ரப், இந்த கிளாஸுக்கு நாங்கள் அட்டெண்ட் ஆகவே இல்லையே. ஆனால் அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதத்துக்கு அந்த கிளாஸ் நடந்துச்சு, மலக்குமார்களுக்கு நடக்கல. ஸோ கொஷன் அண்ட் ஆன்சர் செஷன் நடக்கப்பட்டிருக்குது இங்கே. மலக்குமார்கள் இப்போ கொஷன் அண்ட் ஆன்சர் செஷனில் அவங்க டோட்டலி அவுட். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சான்ஸ், யா ஆதம் அம்பி உம்பி அஸ்மாஹி, ஆதம் இப்போ நீங்க சொல்லுங்க இதுல பேரெல்லாம். ஃபலம்மா அம்பாஹும் பி, அவர் ஆரம்பிக்கிறார். ஓ இதா இது, இதா இது, இது லைட், ஒரு பேச்சுக்கு குர்ஆன்ல லைட் எல்லாம் வரல, ஒரு பேச்சுக்கு புரியுறது இதா அது. ஷாக், முழு மலக்குகளும் பார்க்கறாங்க, புதிய பிராண்ட் நியூ ப்ராடக்ட், துனியாவுக்கு இறக்குற ப்ராடக்ட். ஆன்சர் பண்ணது எப்படி ஆன்சர் பண்றாரு எல்லாம். அல்லாஹ் கேட்கிறான், கால அலம் அகுல்லுக்கும் இன்னி அலமு கைப ஸமாவாதி வல் அர்த் வ அலமு மா துப்துன வ மா குன்தும் தக்துமூன். அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், வெயிட், ஆன்சர் பண்ணிட்டார். மலாயிகா வாஸ் ஆதம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். யார் வின் பண்ணிட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நிப்பாட்டிக்க, கால அலம் அகுல்லுக்கும், உங்களுக்கு நான் சொல்லலையா, இன்னி அலமு கைப ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் உள்ள அத்தனை மறைவான விஷயம் எனக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு வானம் பூமியில் உள்ள மறைவான விஷயம் தெரியும் என்று மலக்குமாருக்கு சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? எங்களை கொண்டாந்து இங்கே போடணும். நாங்கள் 100 மாடி 200 மாடி கட்டுவோம், அத்தனையும் மலக்குமார்கள் பார்க்கணும். ஓ ரப்புக்கு இவ்வளவு தெரியுமா? ஏண்டா சிங்கத்தை வச்சு உட்கார வச்சு 100 வருஷம் இடம் கொடுத்தாலும் இந்த மைக்கை கண்டுபிடிக்காது சிங்கம். அது பல்லு கூர்மை தான், நகம் கூர்மை தான், கிழிச்சு எடுத்துரும், ஆளை போட்டு பிரட்டி எடுத்துரும், யானை போட்டு மிதிச்சிரும். சின்னதாக ஒரு மனுஷன்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அப்படி இன்பில்ட். அல்லாஹ் சொல்றான், இட்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட், நாங்கள் பேச தேவையில்லை, இட்ஸ் ஆல் சப்ஜெக்ட். அறிவை பற்றி ஏன் குர்ஆன்ல ஆல்ரெடி கிவன், அது கொடுக்கப்பட்டாச்சுப்பா. அதனால அல்லாஹ் சொல்ற மலக்குமார்களுக்கு எனக்கு தெரியும். ஸோ ஜித்தா 2025 வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டரை சவுதி அனௌன்ஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜித்தா டவர் இது வரைக்கும் புருஜ் ஹலீஃபா துபாய் 850 மீட்டர்ஸ். இது வரைக்கும் வேர்ல்டில் அமெரிக்காவோ யாரோ இவ்வளோ தூரத்துக்கு பில்டிங் காணலை. பீஜிங்லேயும் இல்லை இவ்வளோ பில்டிங், லண்டன்லேயும் இல்லை இவ்வளோ பெரிய பில்டிங். புருஜ் ஹலீஃபா தான் இது அனௌன்ஸ் பண்ணாங்க 2025ல். ஜித்தா டவர் 1008 மீட்டர்ஸ், 1000, அதாவது 1 கிலோமீட்டர் வானத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். 1000, அதாவது 1 கிலோமீட்டர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, ஆடு மேய்க்கக்கூடிய, கருப்பு ஒட்டகம் மேய்க்கக்கூடிய, காலில் செருப்பு போடியில் வக்கில்லாதவர்கள் கட்டிடம் கட்டுவார்கள். லா தக்கூமு ஸாஅ, மறுமை நாள் வராது. அடுத்த பகுதி வேர்ல்டே சைலண்ட். துபாய் அனௌன்ஸ் பண்ணது 2026 துபாய் டவர். நீங்க ஜித்தா டவரா, நாங்க துபாய் டவர். ஃபர்ஸ்ட் செகண்ட் கிலோமீட்டர் வானத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் செகண்ட் கிலோமீட்டர் துபாய். துபாய் இங்கே ஜித்தா டவர் பேர் வைக்கலாம், அங்கே துபாய் டவர். என்னென்னமோ ரெவல்யூஷன் செஞ்சுட்டு போறாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ கால அலம் குல்லுக்கும் இன்னி அலமு கைப ஸமாவாதி வல் அர்த். எவ்வளவோ புதுமை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று எப்படி ப்ரூஃப் பண்றது மலக்குகளுக்கு, அல்லது எப்படி படிச்சு கொடுக்கறது? பாருங்க அவன் கண்டுபிடிக்கிறதெல்லாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சனால தானே. இங்கிருந்து அதாவது இது டீப்பாக பேசினா தான் டெக்னாலஜின்னா உங்களுக்கு என்ன, மனுஷன் இப்படி போகிற நேரத்தில் இதெல்லாம் எதுக்கு நாங்கள் இப்படி ஃபோன் பேசுகிறோம்? அந்த மீடியா அங்கே இருக்குது. ஜஸ்ட் நாங்கள் போகிற நேரம் எங்களுக்கு தெரியுது. அது டீப்பாக பேசினா உங்களுக்கு விளங்கும். அலெக்சாண்டர் கிராஹம் பெல் ஃபோனை கண்டுபிடிச்சது ப்ரீ பிளான்ட் இல்லை, ஆல்ரெடி தே ஆர் சம்திங் லீக். ஓ இது எப்படி கேட்குது, யா இதால இங்கே தகவல் போகுதுன்னு ஆரம்பிச்சார். இப்படித்தான் எல்லாரும். ஐசக் நியூட்டன் சும்மா தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆப்பிள் கீழே உழப்புக்குள்ள தான் கிராவிட்டி புரியுது அவருக்கு. ஸோ பைத்தகரஸுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் அப்படிதான் யுரேக்கா யுரேக்கான்னு ஒருத்தர் ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு? ஸோ அந்த இதெல்லாம் பேசல. ரப்பு ஆல்ரெடி இங்கே வச்சதை விளங்குற ஒரு அறிவை சிங்கத்துக்கு கொடுக்கல. அறிவுன்றமே அதை எந்த மிருகத்துக்கும் கொடுக்கல. இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமிக்கு ஒரு ஹலீஃபாவை போட போறோம். ஆனா இங்கே இறக்கணும்னா நாங்கெல்லாம் ப்ளேம் பண்ணுவோம். யாரா ஜென்னா அங்கே இருக்க, எங்களுக்கு துனியாலையா? அல்லாஹ் ஒரு நாள் எங்களுக்கு அநியாயம் பண்ணவே இல்லை. இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனை செஞ்சுட்டு அல்லாஹ் படித்து தந்துட்டு மலக்குமார்கள் கேளான்னு சொன்னோடனே மலக்குமார்கள் தோத்துட்டாங்க. காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அவங்க சொல்லிட்டாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு தெரியல. அல்லாஹ் என்ன சொன்னான்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ மலக்குமார்கள் வச்சுட்டு ஆதம் பாஸ் பண்ணிட்டாரு. கொஸ்டின் ஆன்சர் செஷனில் பாஸ். வ இத் கால ரப்புக லில் மலாயிகத்தி உஸ்ஜுது லி ஆதம். ஆதத்துக்கு எல்லாரும் சுஜூதுல உளுங்கண்டா. அவர் பாராட்டினா
புதிய ஆளாச்சே, அவ்வளவு பேர் உடுங்க புதிய ஆள். எப்படி இருக்கும் புதுசா வந்ததுக்கு பிறகு நாங்க சஜ்தா செய்யறேன்டா, இன்றைக்கு வந்தவரை லீடர்ஷிப்ல உட்கார வச்சா. அப்பதான் சபையில இருந்த ஷைத்தான் இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், அவனுக்கு கேளாது. அல்லாஹ் கேட்ட மாமனா, உனக்கு எதப்பா தடுத்துச்சு? ஏன் நான் சொல்ல போல உனக்கு சூழ்ச்சி செய்யல? அன கைரும் மின்ஹு, நான் சிறந்தவ அவரை விட. ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்ன நெருப்பால் படைச்சா அவர் மண்ணால படைச்சா. அல்லாஹ் படைச்ச மூலத்தை சொல்லல, அல்லாஹ் அறிவை வச்சு பேசுறான். மலக்குகளே உங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி இன்பில்ட். அதனால தான் சொல்ல குர்ஆன் அறிவை பேசல். அறிவை பற்றி என்ன, அந்த டெக்னாலஜி எப்படி இது என்ன மாதிரி ஒரு இன்ஜினை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஏதாவது கேஸ்ட்ரிக்கு என்ன மருந்து இருக்குது, இந்த டைஜஷன்ஸ் எப்படி நடக்குது, அல்லாஹ் சொல்கிறான். நுத்துஃபா அலகா முதுகா இலாமா லஹ்மா ஹல்கன், அதெல்லாம் ஓர்டர் இருக்குது. ஆனால் சயின்ஸ் புக் இல்லை இது. இந்த புக் என்ன புக்குன்னு சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும் இது பெருமதி என்னண்டு. ஸோ இந்த பார்ட் முடிஞ்ச உடனே ஹியூமன், அதாவது மனுஷர் இது அறிவு ஓகே பரிசோதிக்கப்பட்டாச்சு. மலக்குமார்கள் சஜதாவில் விழுந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இது வரைக்கும் தனியாக பேசினா அல்லாஹ் போங்க அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தோட ஜன்னா. ரெண்டாவது எக்ஸாம் இப்லீஸ் வா, அல்லாஹ் சொல்லிட்டான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா, அவங்களுக்கு எதிரி. அவ்வளோ பேரும் சதால விழுந்தாங்க, ஆப்ஜெக்ட் பண்ணல. மலக்குமார்கள் புதிய ஆள் வந்தான் வருத்தான், நாங்கள் உழணுமா கேட்கல. நீ இதா இருக்கிற ஒரே ஒரு ஆள், இவன் தான் ஏலாண்டா. ஸோ இப்லீஸோட உங்களுக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி? அடுத்த கொஸ்டின் ஆன்சர் செஷன். கம் ஆன். எஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட இப்லீஸ், வாட் இஸ் திஸ், இது என்ன? நோ, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் இல்ல. அல்லாஹ் சொல்றான் போங்க ஜன்னாவுக்கு, நீங்க விரும்பியதை சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, என்ன மரத்தை காட்டி ஹாதிஹி ஷஜரா தில்க ஷஜரனா அங்க அதாய்க்குது மரம். ஜன்னாவுல எத்தனை கோடி அல்லாஹு ஆலம், எவ்வளவு மரம் அல்லாஹு ஆலம். அங்க இருக்கிற மரத்தை காட்டல, கிட்ட கூட்டி போய் ஹாதிஹி ஷஜரா வலா தக்ரபா. இப்போ என்ன யா அல்லாஹ்? அடுத்த செஷன் இப்லீஸ் வர்த் ஆதம். ரெண்டாவது எக்ஸாம். ஆதம் ரெடி, எக்ஸாமுக்கு ரெடி. ஜன்னா கிடைச்சிச்சா? ஜன்னா கிடைச்சாச்சு. ஜன்னால எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் விரும்பியது வேண்டியது எல்லாம் இருக்குது. நினைக்கிறேன் ஒரு 2 நிமிஷம் இருக்கேன். அதாவது நேரம் முடியுது. அதாவது ஜன்னாவை கிட்ட கொண்டு போய் அல்லாஹ் இப்போ கொடுத்த என்ன தெரியுமா? எல்லாத்தையும் செஞ்சு தந்த அல்லாவுக்கு கட்டுப்படையலுமா? இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். இந்த மரம் இருக்குது, இது கிட்ட நெருங்கக்கூடாது. இதை நெருங்க வைக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கேன், அவங்களுக்கு எதிரி. ஓ காசமகுமா இலக்குமா மின நாசிஹீன், சத்தியம் பண்றான் முன்னாடி பின்னாடி வந்து. இந்த மரத்தோட பேர் தெரியுமா? ஷஜரத்துல் ஹுல்த். இதுதான் பெர்மனன்ட் மரம். இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயும் போக தேவையில்லை. என்ன, நீங்க படைக்கப்பட முன்னாடி நீங்க பூமிக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த மரத்தை திண்டீங்கன்னா தக்கூனா மலக்கைனி, நீங்க 2 பேரும் மலக்கா மாறிடலாம். இதுதான் மரம், இதுதான் மரம். எப்படி ஏமாத்துறான்டா, முன்னாடி வர்றான் பின்னாடி வர்றான். இப்லீஸ் ஒரே நாள் ஏமாத்துவான். ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஒரு பாலி, அதாவது ஒரு கயிறு எடுத்து மெல்ல மெல்ல இழுத்தா ஒரு ஸ்டெப் வந்தா போதும். ஓகே, 10 வருஷமா ட்ரை பண்ணுவான் ஜினா செய்யறதுக்கு. நீங்க நினைக்கிறீங்க நாளைக்கு ஓவர் நைட் அவனுக்கு ஜினா தேவைண்டு. அவர் மோமினை பிடிச்சி 10 இயர்ஸா ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வருவான். அதான் எல்லாம் எடுத்து காட்டுறான். ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் வேர்ஷன். மெல்ல 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 கொண்டு வரான். இந்த தடவை நாங்க அறிவுல இல்ல, உணர்வுல. மனுஷன் தோத்துட்டான் உணர்வுல. அறிவுல வெற்றி கண்ட மனிதன் தன்னுடைய காமத்தை அடக்க முடியுமா? தன் கோபத்தை அடக்க முடியுமா? தன் பெருமை இல்லாமலாக்க முடியுமா? தனக்கு அடங்கி வாழ முடியுமா? ரப்பு இவ்வளவு செஞ்ச ரப்பு அவனுக்கு ஹலக்து பியதி, என் கரத்தால் படைச்சென்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத். கரத்தால படைச்ச எவ்வளவு இரக்கமா இருக்கு மனுஷனோட. கண்ணியமா மலக்குமாருக்கு சஜதாவுல அல்லாஹ் போச்சான். எவ்வளவு பெரிய கண்ணியம் வான லோகத்துல நடந்துச்சு. சுஹலக்க அல்லாஹ் படைச்சி அதை வடிவமைச்சு அல்லாஹ் சொல்றான், ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்தி, ஆதத்தை தன் சூரத்தில் படைச்ச பியூட்டிஃபுல் வெர்ஷன். அவ்வளவு அழகா அல்லாஹ்க்கு சொல்லலும் குன் ஃபயகுன், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அவ்வளவு இரக்கம் எங்களோட. ஆனால் எங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு அல்லாஹ் காட்டுறான். அந்த வீக் பாயிண்ட்டை ரெப்பேர் சென்டர் தான் துனியா. துனியா என்பது நீங்கள் போய் வாகனத்தை கேரேஜில் போய் ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் வீக் கல்பில் அவசரமாக பயப்படுவீங்க.
அவசரமாக கோவப்படுவீங்க. வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், உங்களை நாங்கள் பிடிச்சி உங்களுக்கு சயின்ஸ் ஏழுமான்னு சோதிப்போம். நோ, உங்களுக்கு ஃபேஸ்புக் டே, அதுக்கு பின்னாடி உள்ள பேக்கில் என்ன நடக்குதுன்றதை சோதிப்போம். நீங்கள் டாக்டர் ஆனால் மட்டும்தான் ஜென்னாவில் நடுப்பகுதி, நீங்கள் இன்ஜினியர் ஆகினா மட்டும்தான். நோ, ஜென்னாவுக்கு குவாலிஃபிகேஷன் டாக்டரோ இன்ஜினியரோ பிஹெச்டியோ ஒன்றுமே இல்லை. உங்களால் சபர் பொறுக்கலாமா? யூ குவாலிஃபைட் டு ஜென்னா, யூ குவாலிஃபைட் டு ஜென்னா. உங்களால் காமத்தை அடக்க முடியுமா? இட் இஸ் ஹார்ட், அதுதான் கஷ்டம். படிக்கிறது, பட்டம் பெறுவது, பணம் சம்பாதிப்பது, டெக்னாலஜியில் போய் உட்காரது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இட்ஸ் ஈஸி. உனக்கு வர்ற உணர்வை கட்டுப்படுத்த முடியுமா? படித்தவனுக்கு பல்கலைக்கழகத்தில் கட்டுப்படுத்த முடியாட்டி, தெரியும் மனுஷனுக்கு ஆடு மாடு மாதிரி ரோட்ல செய்யக்கூடாது. ஒரு 4 சுவருக்குள்ள திருமணம் முடிச்சு செய்ய வேண்டியது பச்சையா ரோட்ல செய்யறாங்கடா, யூ ஃபெயில். உனக்கு கட்டுப்படுத்த முடியல, உன்னால ஒழுக்கமா நடக்க முடியல, உன் பொறுமையை அடக்க, அதாவது உன் பொறுமை தெரியாது. அல்லாஹ் சொல்றான், எப்படி அம்ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போகலாம்னு நினைக்கிறீங்களா? சொர்க்கத்துக்கு போகணுமான எல்லாம் வாங்க, இந்த புக்கை தானே, இந்த சயின்ஸ் புக்கை முழுக்க படிக்கணும், கொஸ்டின் கேட்போம், ஆன்சர் பண்ணணும். நம்ம பார்வையில் அது ஹார்டாக இருக்கும். கம்பைன் பேட்ச் இதை அப்படியே படிக்கணும். அல்லாஹ் சொல்ல லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் தரும். ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க எது ப்ராப்ளம். அவர் சொல்லுவார், நான் இப்போ ஓஎல் எழுதினா அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் அட்வான்ஸ் லெவல் எழுதினா அப்போ தான் ரொம்ப பெரிய டஃப்பாக இருந்துச்சு. ஏன்டா அதை பாஸ் ஆகினா தான் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அதையும் தப்பு எடுத்து மெடிக்கல் காலேஜ் போனால் ஒவ்வொரு செமிஸ்டர் பாஸ் ஆகிறோம், ஆஹா மண்டையே வலிக்கும். எப்படியோ வந்தாச்சு. அப்புறம் நைட் டியூட்டி வேறு, லைஃப்பில் நைட் முழிக்கணும், எவ்வளோ கஷ்டம். அதையும் ஓகே. இப்போ ஒரு டிஸ்பென்சரியை போட்டு பேஷண்ட் வருவாங்க, லைட்டை பிடிச்சி பரவாயில்ல, ஒரு நாத்தம் வாயை துறப்பான், ஒரு பிரச்சனை காலை காட்டுவார், நிறைய ரத்தம், பிரச்சனை இல்லை. என்ன டாக்டர் இப்போ கஷ்டம்? ரீசெண்டாக கல்யாணம் முடித்தேன், எல்லாத்தையும் சமாளிப்பேன், என் ஒய்ஃபை சமாளிக்கவே இல்லாது. அவள் ஒரு முறைச்சா எனக்கு என்ன ஆகுதுண்டே விளங்குது இல்லை. அவள் கொஞ்சம் ஃபோனை வச்சுட்டாண்டா எனக்கு எத்தனை பேஷண்ட்டே விளங்குது இல்லை. அவள் எப்படி சமாளிக்கிறன்றதே தெரியல. ஹார்டஸ்ட் பார்ட் வேர்ல்ட்ல வாழ்ந்து காட்டுறது, ஓடுவது இல்லை, குடிக்கிறது இல்லை, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண இயலாம நான் கிளப்புக்கு போகிறது இல்லை, ஜினா செய்கிறது இல்லை. we have to face the reality. எங்களுக்கு தெரியும், அந்த கான்ஃபிடென்ட் எங்களுக்கு வரணும். அல்லாஹு அக்பர். வேர்ல்டில் உள்ள ஒரே ஒரு கிதாப் நான் சொன்னேன், எனக்கு சொல்வதற்கு நேரம் வர ஒரு பெரிய சப்ஜெக்ட். எனக்கு ஜஸ்ட் சும்மா, அதாவது கலாச்சாரம், இந்த அந்நிய கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம போகிறோம் என்பது இல்லை. இதில் ப்ராக்டிக்கலி நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலி நம்ம தப்பணுமாக இருந்தால் இதை ஃபீல் பண்ணுங்க. ஸோ இதை அடுத்த பாட்டை நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை செஞ்சிச்சு ஒரே ஒரு கிதாப். மக்கள் வந்து ரசூலோட கண் கலங்கி அழுதாங்க, துடிச்சாங்க. அல்லாஹ்வோட ஒரு லவ் ஏற்படுத்திச்சு. எல்லாரும் தூங்குற நேரம் 2 பேர் காதலிச்சாங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு மெசேஜ் அனுப்புவோம், சாப்பிட்டீங்களா? அவள் திரும்பி எழும்பி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆனால் 2 மணிக்காடா சாப்பிட்டு தான் கேட்குறது. கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பிட்டீங்களான்னு 2 மணிக்கு கேட்டால் செருப்பு பீம் பண்ணுவோம். அடுத்த நாள் கொண்டு போய் காலியாட்டை நிப்பாட்டி டிவோர்ஸே பண்ணிடுவோம். 2 மணிக்கு எவனாவது கேட்பான். அந்த 2 மணிக்கு தூக்கம் எப்படி பறஞ்சுதுன்றே தெரியாது. சைக்காலஜியில் சொல்லுவோம், இப்போ ஆல்ஃபா வேவ்ஸ், கல்யாணம் முடிச்ச பிறகு பீட்டா வேவ்ஸ். ராத்திரி 2 மணிக்கு எழுப்பாட்டினா அடுத்த நாள் முறைச்சு உங்கள் உம்மாட்ட சொல்கிறீங்க லூஸு அப்படின்னு. ஏன்? அது வேற. உலகம் தூங்குற நேரம் அந்த எழுப்பாட்டே இயலாது. எழுப்ப இயலாது, எங்களுக்கு கஷ்டம். ரப்போட உள்ள தொடர்பு மட்டும்தான் எங்களுக்குள்ள ஆல்ஃபா உருவாக்கும். யாரும் உன்னோட பேசணும், நீ என்ன படைச்சவன், ஐ லவ் யூ யாரோ, நான் பேசணும் யாரோ, ப்ளீஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தா துடிப்போம். அந்த இரவுல உலகமே தூங்குது, எங்க கண் நனைஞ்சிருக்கும். ஒரு படித்தவன் அழுவான், படிக்காதவர் அழுவார். அந்த கல்பு மாறி உலகத்துல கல்பை பார்க்க இயலாது. அது ப்ரிப்பேர் பண்ணது 1400 years. எங்க தலைவர் மூத்தா போயிட்டார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இல்லை. பட் இன்றைக்கும் நாங்கள் உம்மத், இந்த உம்மத்தில் இன்றைக்கும் இரவுல அல்லாஹ்வோட கொஞ்சுறவங்க, ருஹ்பானுன் ஃபில் லைல், இரவுல கொஞ்சுறவங்க இருக்கிறாங்க, ரப்போட பேசுறவங்க இருக்கிறாங்க. தன் தூக்கத்தை விட்டுட்டு வந்து, யா ரப், நான் ஃபர்ஸ்ட் இந்த பூமிக்கு வரேன்னு நான் துடிச்சு அழுதேன். எனக்கு இந்த பூமியில் எங்கேயும் சாப்பாடு இல்லை. எங்கள் உம்மாட்ட ஃபர்ஸ்ட் அவர் பாலை கொடுத்து, யா அல்லாஹ்
அதுதான் லாக்டோஸ் கலந்த செம்மஞ்சள் பால். வேர்ல்டில் தண்ணி சொட்டு தேவையில்லையா 6 மாதத்துக்கு. 1:30 மணிக்கு கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் தான் மற்றவங்களுக்கு. எங்களுக்கு 1:30 மணிக்கு பசி வரும், 3 மணிக்கு பசி வரும், 5 மணிக்கு பசி வரும், 8 மணிக்கெல்லாம் பசி வரும். அந்த டைம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் எங்களுக்கு அது என்ன தேவையோ அவ்வளோ சத்தோடையும் தந்த யாராப் இந்த நைட் உனக்கு ஐ லவ் யூ, உன்னோட எனக்கு பேசணும் யாராப், தனிய பேசணும், கல்பு துடிக்கும். பெரியவர்களே, இந்த இரவுல தொழக்கூடிய வணக்க வழிபாடுகள் இன்றைக்கு இருக்குதா? இருக்குது. எங்க லீடர் எங்க? எங்களுடைய நபி ஹாத்தமுல் அன்பியா எங்க? அவர் மௌத்தாகிட்டார். பட் குர்ஆன் சுன்னா அது எங்களை நடத்துது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில உண்மையான வாழக்கூடியவர்கள் படித்தவர்கள் மட்டுமல்ல, நிஜமான ஒரு பகுதி இருக்கிறது. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் சொல்ற உங்களை சும்மா விட மாட்டோம், இப்படி பிடிச்சி எடுப்போம், உசுரை எடுப்போம், அதை எடுப்போம். அந்த நேரம் எல்லாம் பஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்றாலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதனால் நான் சொல்லிட்டேன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, குடிச்சிட்டு தொழுகைக்கு வராதிங்க. உங்களுக்கு தெரியும் அரபிகள் எந்த கல்ச்சரில் இருந்தாங்க. அரபிகள் நல்ல கவிதை படிப்பாங்க. ராத்திரிக்கு நிலாவை பார்த்துட்டு சாராயம் குடிச்சிட்டு பொம்பளை ஆடை விட்டுட்டு பாபிக்யூ போட்டு அவங்க நிறையவே நைட்டை கழிப்பாங்க. டோட்டல் கல்ச்சர். அவங்களோட மெயின் இன்பமே கவிதை படிக்கிறதுல. பேசினாலும் கவிதை, ஏசினாலும் கவிதை, எல்லாத்துலேயும் கவிதை. உலகத்தில் அப்படி ஒரு லாங்குவேஜ் இல்லை. ஒட்டகத்துக்கு 50 சொல் சொல்லுவாங்க. அரபிகள் தன்னுடைய லாங்குவேஜ் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட். அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அரபிக் என்டர்டெயின்மெண்ட் டோட்டலாக மாறிச்சு. சாராயம் இல்லாமல் கவிதைக்கு பதிலாக குர்ஆன் ஓத ஆரம்பித்தாங்க அழுது கொண்டு. டோட்டல் அரபிகளும் சாராயத்தை விட்டுட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இன்னமல் ஹம்ரண்டு ஆயத் இறங்குற நேரம். அதுக்கு முன்னாடி நான் ஓதின ஆயத்து உங்களுக்கு தெரியும். தொழுகைக்கு வராதிங்க. அந்த நேரத்தில் தொழுகைக்கு வந்தாங்கனால தான் தொழுகைக்கு வராங்க. உலகத்தில் இதை உடவணுமெண்டா உட இயலாத சொசைட்டி ஜசீரத்துல் அரப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாராயத்தை உட இயலாண்டு சொன்ன இட்ஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள். எந்த லீடராலும் அது செய்யவே இயலாது. நீங்கள் சரியாக ரியலாக படித்தவங்களுக்கு தெரியும். ரியலாக படித்து அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்குரிய நேரம் இல்லை. ரியலாக படித்தா தெரியும் இட்ஸ் இம்பாசிபிள். அது விட வைக்கவே இல்லை. அவங்களோட நைட் என்டர்டெயின்மெண்டாக தான். பகலெல்லாம் இந்த பாலைவனத்தில் வாழ்கிறவங்க நைட்டுக்கு தான் அவங்க ரிலாக்ஸ் ஆகுவாங்க. நைட் தான் அவங்களோட லைஃப். அவங்களுக்கு பகல் லைஃப் இல்லை. அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்து வருவது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கொடமாக கொட்டினாங்க. 1400 years. நான் ஸ்ரீலங்கா, நீங்கள் இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லோரும் இருக்கிறீங்க. எங்களோட நாட்டில் எத்தனையோ கம்யூனிட்டி இருக்கு. படித்த கம்யூனிட்டி, படிக்காதவங்க. எங்கள் நாட்டில் எங்களே தான் சொல்லுவாங்க லாஸ்ட். மற்றவங்களாம் நல்லா படிப்பாங்க. சிங்கள சொசைட்டி நல்லா படிப்பாங்க, தமிழ் சொசைட்டி படிப்பாங்க. முஸ்லீம்கள் படிக்கிறது இல்லையே, பிஸ்னஸ் அப்படி தானே. ஆனால் எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. எல்லாரையும் உட்கார வச்சு போட்டு குடிக்காத சமுதாயத்தை காட்டுங்கண்டா. எங்களில் 80 பேர் குடிக்க மாட்டேன், 20 தான் குடிப்பான். அவங்கள 80 குடிப்பான், 20 குடிக்க மாட்டேன். இந்த ரெவல்யூஷனை எந்த மௌலவியும் செய்யலை, எந்த பயானும் செய்யலை. 1400 years அன்றைக்கு ஏற்படுத்தின ஆல்கோஹால் ஃப்ரீ ஜோன். வேர்ல்டில் இதை செஞ்ச இல்லாமல் வைன் ஸ்டோர் வழியில் நிற்கிறாங்க, காப்பாற்ற முடியலை. கோவிட் அவுட் பிரேக் சின்ன ஒரு திறந்து கொடுத்த சரி வைன் ஸ்டோர். ஒரு முஸ்லீம் வீட்டில் இருந்து இப்படி குடிக்கிறது நீங்கள் கண்டே இருக்க மாட்டீங்க பிள்ளைகள் முன்னாடி. ஸோ இவ்வளோ பியூராக மாற்றுறதுக்கு, இவ்வளோ இத்தனை வருஷத்துக்கு அந்த தாக்கம் தெரிகிறதுக்கு எப்படிப்பட்ட ரெவல்யூஷன்! அல்லாஹ்வுடைய வேதம் கலாமுல்லா, கலாமுல்லா. அந்த வேதம் இண்டம் இருக்குது. இதை படிக்கணும், புரியணும், வாழணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படின்னா இது ஒரு பெரிய சாப்டர். தரப்பட்ட நேரத்தை தாண்டி போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸோ இது ஏதோ அறக்குறைய விட்டுற மாதிரி இருக்குது என்றாலும் இந்த டைம் அப்படி இருக்குது. ஸோ இது கங்கால உள்ள இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைக்காத ஒரு மாற்றம் நடந்துச்சு. ஜிஹாது களத்தில் ஒரு தோழர் விழுந்திருக்கிறாரு, தண்ணின்னு கேட்குறாரு. கிட்ட போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம், பக்கத்தில் உங்களுடைய சகோதரர் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், அந்த பக்கத்தில் உள்ளவர் தண்ணின்னு கேட்குறாரு. அங்கே போய் கொடுக்குறேன்னு அவர் மௌத்து, இங்கே வந்த இவர் மௌத்து. உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விருந்தாளிகள் வருவாங்க. விருந்தாளி ஏண்டா அரபு நாட்டில் என்ன விருந்தாளி ஏண்டா இப்போ அது தேவையில்லை. அந்த டைமில் நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம்டா கார்டு எடுத்துகிட்டு போய் அல்லது கையில் கேஷை வச்சுட்டு மத்தாம்களுக்கு போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட இயலாது. மக்காலேருந்து வந்தாங்கடா மதீனாவுக்கு அப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை.
ஸோ அப்போ குடும்பமாக இருப்பாங்க. மக்கால் ஒரு ஃப்ரெண்ட்லி குடும்பம் ஒன்று இருப்பாங்க. அவங்க மதீனாக்கு வந்தால் இவங்க கொடுப்பாங்க, இவங்க அங்கே போனால் அங்கே கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு போகிற வந்தால் யார் கொடுக்கறது? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, விருந்தாளிகள் எல்லாம் பார்க்குறாங்க. விருந்தாளி நிற்கிறாரு. பள்ளிவாசல் தலைவர் எழும்பி சொன்னால் எப்படி இருக்கும்? என்னைய பார்க்க விருந்தாளி வந்திருக்கிறேன் ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? பெருமாள் கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, யாருக்காவது என் விருந்தாளியை சங்கப்படுத்தலாமா? டம் பிரியாணி போட்டு வீட்டில் பாபிக்யூ எல்லாம் போட்டு ஒருவர் வச்சுட்டு இருக்கிறார், அவர் கையை தூக்கினான்னு நினைக்கிறீங்களா? 7 சஹாபாக்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மார்க்கத்தை வளர்த்தது சல்லி இல்லை, பணம் இல்லை, ஆயுதம் இல்லை, எதுவுமே இல்லை, அல்லாஹ்ட அருள். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் செலக்ட் பண்ணுறான் அந்த நைட்டில் ஒரு ஆள். ஈச் அண்ட் எவ்ரி டே ஒவ்வொரு கல்வையும் அல்லாஹ் செலக்ட் பண்ணினான். அந்த மனிதர்கள் புனிதர்களாக மாறினாங்க. எங்களால் தாங்க முடியலை, அவங்கள அழுகுறோம். இன்றைக்கு திரும்ப 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 படித்து அழுகுறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்குறாங்க. எது? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தெரிஞ்சதை நான் சுருக்கமாக முடிக்கிறேன். வைஃப்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? பிள்ளைங்கிட்ட சாப்பாடு இருக்குதுன்றாங்க. ஓகே, நானும் பசியில் பிள்ளைய தூங்க வச்சுருவோம், எல்லாரும் பசியில் இருப்போம்ட்டாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்ல தான் நான் சொல்கிறேன். சாப்பாடை வச்சா கொஞ்சம் போல விளக்கு பத்துது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே நின்று சாப்பாடு எடுக்க போகிற மாதிரி பாவனை செஞ்சு விளக்க அணைச்சிட்டாங்க. அவரை உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. லைட் இல்லை, எந்த கேமரா அடித்தாலும் விளங்காது, சிசிடிவியும் ஒர்க் பண்ணாது, சிசிடிவியும் இல்லை. ஸோ வந்தவர் நல்லா சாப்பிடணும். இப்படி ஒரு கல்வி நீங்கள் காட்டிலும் நினைக்கிறீங்களா? தம் வயிற்று பசியில், வைஃப் பசியில், பிள்ளைகள் பசியில் நைட்டில் அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த விருந்தாளி மௌமூரா சாப்பிடணும், இவர் சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணுறார். அடுத்த நாள் ஃபஜருக்கு போகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ தல்ஹா அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தான். அபூ தல்ஹான்னு, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தான். ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் சில மனிதர்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு, சந்தோஷப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்றால், குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்து விளிம்பில் இருந்தீங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களை கொண்டு வந்து சொர்க்கவாசியா மாத்தினோம். நபியே லவ் அன்ஃபக்துமா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அவ்வளோத்தையும் வில்லுங்க, இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் வில்லுங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? இவங்களோட கல்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். மா லஃப்த பைனக்கும், நபியே இந்த பூமியில் உள்ள அவ்வளோத்தையும் வித்துட்டு 7 மணி உங்களோட கல்பெல்லாம் ஒன்று சேருங்க. நோ, 2 பேர் கல்பு உங்களுக்கு ஒன்று சேர்க்க இயலாது. அல்லாஹ்வுடைய அருளால் இவங்க கல்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டாங்க, மனித புனிதர்களாக மாற்றினாங்க. அப்படிப்பட்ட மனித புனிதர்கள் லிஸ்டில் இந்த நைட் நானும் நீங்களும் வரணும். பெரியவர்களே, நாங்களும் நீங்களும் வரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுவர்க்கத்தில் வாழணும். எங்கள் குடும்பத்துக்கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, இந்த நரக நெருப்பில் இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். திஸ் இஸ் த நைட். இன்றைக்கு முடிவெடுக்கிற நைட். உங்கள் வீட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹராம், ஜினா செய்கிறதுக்கு இயலாது, இது பிழை. பிழைன்னு மட்டும் சொல்லக்கூடாது, குர்ஆனை கொண்டு போய் இறக்குங்க. வல்லாஹி சொல்கிறேன், அதை அளவைக்காத உள்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிஃபோர் 15 இயர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்களோட உஸ்தாத் ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி படித்து தர போக்கில் இது என்ன செய்யும் அவங்க சொல்லுவாங்க, வேர்ல்டில் பெரிய ரெவல்யூஷன் செஞ்சிச்சு, அப்படி செஞ்சிச்சு. வல்லாஹி அல்லாஹ் நஅூது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கு. நான் பார்த்துட்டு இது போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய ரீட் பண்ணுவேன், நான் ஆசையாக ரீட் பண்ணுவேன், அட்டட்டா ரீட் பண்ணி வைப்பேன். வல்லாஹி ஒரு டைம், அதுக்குரிய டைம் வருது. அவ்வளோ சைக்காலஜி புக்கையும் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு மற்ற எல்லா புக்கையும் போட்டால் இந்த எந்த புக்கும் என்னை அள வைக்கலை, இந்த எந்த புக்கும் என்னை இந்த அளவுக்கு கவரலை. ஸோ வேர்ல்டில் இது வாழையடி வாழையாக இது ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. ஸோ கலாம் அல்லாஹ், போங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை துறங்க, வீட்டில் ஓதுங்க, அதை படிக்கிறதுக்கான களத்தை உண்டாக்குங்க. இந்த மஜ்லிஸுகளில் குர்ஆனை படிச்சுட்டாங்கன்னு கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. எழுத தெரியாத, படிக்க தெரியாத, வாழ தெரியாதவளுக்கு புரிஞ்சிச்சு. அவங்க லைஃப்பில் அமெரிக்காவாலையும் ஐரோப்பாலையும் செய்ய இயலாத புரட்சி மிக்க மனிதர்களாக மாறினாங்க. அவர்கள் இளவில் விழிச்சாங்க, நேர்மையாக நடந்தாங்க, வட்டியை விட்டாங்க, ஹராத்தை விட்டாங்க. ஒன்றுமே இல்லாத ஜீரோ பேலன்ஸில் உள்ளவங்களை கொண்டாந்து ஜஸ்ட் இன் 23 இயர்ஸ் முழு வேர்ல்டுலே இவங்க தான் லீடர் என்றெல்லாம் கொண்டு வந்து வச்சான். முழு வேர்ல்டையும் எல்லாம் கையில் கொடுத்தாங்க. எல்லாம் ஐரோப்பா முடிஞ்சு, சாரி ரோம பேரரசு முடிஞ்சு, பாரசீக பேரரசு முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு முஸ்லீம்கள் லீடர் ஆகினாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் டிசைட் பண்ணோம், இந்த பொக்கிஷம் எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் வாழ வைக்கலை, எங்களுக்கு அதில் வேல்யூ தெரியாது, எங்களுக்கு நாங்கள் புரியலை. ப்ளீஸ் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு அதை போய் வேல்யூவை நீங்கள் படிக்கணும், புரியணும், அது மாற்றம் செஞ்சதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கு அருள் புரிவானாக.